ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் எபிசோட் டே 65 என்ன நடந்தது அப்படின்னா சொல்லுங்க. சண்டேல தான் ஆரம்பிச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி, அதாவது பெருசா அதை பண்ணியிருக்கணும். இதே மற்றவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பார்வதி விஷயம்தான். பார்வதி அண்ட் கம்ருதீன் குசு குசுன்னு பேசினாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஹவுஸ்குள்ள அது சண்டைன்னு சொல்ல முடியாது, ஒரு கேயாட்டிக்கா இருந்தது. பட் யாருமே அதை ஒரு இஷ்யூ பண்ணல. பிக் பாஸ் திருப்பி திருப்பி சொல்லுவான். பார்வதி காதுல ஹிந்தியில பேசியிருக்காங்க போல கம்ருதீன்ல. ஸோ பிக் பாஸுமே சமஜ்மே ஆயா பார்வதி, திஸ் இஸ் தமிழ் பிக் பாஸ்னு அவருமே ஹிந்தியில சொன்னாரு பார்வதிக்கு. அப்போ பார்வதி கொஞ்சம் கூட கில்ட் இல்லாம, கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாம ஃபேக்கா பண்ண மாதிரி இருந்தது. பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி. அவங்கெல்லாம் டீ எடுத்து எங்க அவங்க கொந்தளிச்சிருவாங்களோன்னு நாங்க இதை ஒரு வார்னிங்கா எடுத்துக்கிறோம். அப்போ ஆல்ரெடி கொடுத்த வார்னிங் நேத்து நைட்டுமே அவர் சொல்லியிருந்தாரு, பார்வதி இந்த மாதிரி மைக்க மூடி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி. அவ்வளோ இதுவா இருந்ததுன்னா ஸ்மோக் ரூம் போயிருங்க தயவு செஞ்சேன்னா, அந்த ஃபுட்டேஜை காட்ட மாட்டாங்க. இவங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு அலிகேஷனோ இல்லையோ அதை எடுத்துட்டு வரல. அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் ஏன் இதை கேட்கவே இல்லை பார்வதி கிட்ட, பிக் பாஸையே மதிக்க மாட்டீங்கன்னு ஒரு சென்டென்ஸ்ல முடிச்சிட்டாரு அதை இந்த சாட்டர்டே சண்டே. பட் அட்ரஸ் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ என்னன்னா, இந்த வாரம் பிக் பாஸ் இந்த விஷயத்த எடுத்தாங்கல்ல, ஐ மீன் எல்லாருடைய காசரிஸுமே தூக்கி உள்ளே வச்சிடலாம், இது எதுவுமே கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்க 2 பேரும் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் இந்த ஹோல் டீமே அனுபவிக்க போகுது. அதாவது எல்லா கண்டஸ்டண்ட்டுமே இதை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வாரம் இதை விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவார். நீங்கள் 2 பேரும் பண்ண வேலையால் இவங்க எல்லாருமே இது பண்ணாங்க. அண்ட் ஹவுஸ்மேட் ஏன் இதை பெரிய கேயாஸாக மாற்றலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம லாஜிக்காகவே ஒன்று யோசிப்போம். இப்போ இந்த இடத்துல வேறு யாராவது ஒருத்தவங்க இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பார்வதி அந்த இடத்துல பேசி 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 அந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ பார்வதி கிட்ட ஓகே இது பேசினா திரும்பி அது ஒரு மாதிரி கயன்னு தான் போயிட்டுருக்கும். ரம்யா ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. ரம்யா என்ன சொன்னாங்கன்னா, நான் நாமினேஷன் இதை வச்சு ஒன்று பண்ணிவிடுவோம், ஜாலியாக சிரிச்சுட்டு சொன்னாலுமே ஆக்சுவலாக அதை பண்ணுவாங்க அவங்க. மேபி நாமினேஷன் நேற்று இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே சொன்ன மாதிரி கூட சொன்னாங்க, நேத்து நாமினேஷன் இன்னைக்கு வைங்க அப்படின்னு. எப்படி பார்வதியை மிஸ் பண்ணீங்க அப்போ நாமினேஷன்ல? அவ்வளோ நல்லாவா நத்தக்க நீ கேரக்டர் பண்ணாங்க? விஜய் சேதுபதி சொன்னார்ல, அதனால மேபி எல்லாருமே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க போல. உள்ளே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எப்படி நாமினேஷன் பண்ணுறாங்கன்னு. நம்ம சொல்ல மட்டும் தான் முடியும். வெளில இருக்க நம்மளுக்கு இரிட்டேட் ஆனிச்சு தான், உள்ளே இருக்கவங்களுக்கு அது எப்படி நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நாமினேஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே பார்வதியையும் கமருதீனையும் கண்டிப்பாக நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது ஃபயரோட ஃபயராக அடித்து தம்சம் பண்ணியிருப்பாங்க. பெருசாக வேறு எந்த கவுண்ட்டுமே வந்திருக்காருன்னு வச்சுங்களேன். இவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தோன்னா இந்த நாள் ஃபுல்லாகவே இதுதான் ஓடிக்கிட்டு கிடக்கும். விக்கல்ஸு எந்த அளவுக்கு ஆமா அது ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. பெரிய அப்ளாஸ் கொடுங்கப்பா, இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சூப்பரா விளையாண்டுருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. பட் அதோட அது முடிஞ்சிருச்சு. அது தேவை. அதான் சொல்றேனே, என்னடா இது பேசி அமித்துமே கத்தல. இவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் இவங்க செய்யக்கூடிய ஆக்ஷன்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு விக்கல்ஸுமே சொல்றாரு. அதான் சாரி கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பெருசா பேசி ஒன்றும் ஆக போறது கிடையாது, அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுவே பார்வதி இல்லாமல் வேறு ஏதாவது அங்கே இருந்தாங்கன்னா அந்த வீடு ஒரு மாதிரி கரகரன்னு இறைச்சலாக தான் இருந்திருக்கும். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அடுத்து ஏதாவது நேற்று சொன்னதான் வழக்காடு மன்றம் டாஸ்க்கு. அதில் நிறைய பேர் வழக்கை முன்னெடுத்து வச்சாங்க. ஆனால் 1 ஷோவில் வினோத்தோடைய வழக்கு மட்டும் தான் காமிச்சாங்க, ரைட்டுங்களா? அதில் வினோத் ஃபஸ்ட்டு ஒரு வழக்கு போட்டாப்புல, அது சரியாந்திர வழக்கு. என்ன வழக்குனா, பிக் பாஸ் கமருதீனும் பார்வதியும் பண்ணதுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ஸோடைய பொருட்களை நீங்கள் எடுத்துட்டீங்க. பிக் பாஸ் மேலேயே வழக்கு. ஆமாம், அதனால பிக் பாஸ் மேலே நான் வழக்கு போடுறேன் டாப்பில். பிக் பாஸ் இப்படி நிற்கிறாரு, என்ன சொல்கிறது இல்லை, பதிலே இல்லை. பிக் பாஸ் நான் கொஞ்சம் காமெடியாக கொண்டு போகலான்னு தான் பார்த்தேன். இல்லை பிக் பாஸ் வேணும்னா நான் மாற்றிக்கிறேன். பிக் பாஸ் இந்த வழக்கு ஏற்கப்பட்டிருக்காது, அதெல்லாம் சொல்ல வரேன் இருங்க. காமெடியாக கொண்டு போகலான்னு பார்க்குறேன், ஆனால் மாற்றிடுறேன் பிக் பாஸ் நானே அப்படின்னதுக்கு, இருங்க வினோத் நான் என்னுடைய வக்கீல் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாப்புல. சரி ஓகே பிக் பாஸ் நான் வேணா மாற்றி எழுதிட்டுமா பிக் பாஸ் அப்படின்னாப்புல. திருப்பி பிக் பாஸ் வினோத் நீங்கள் சொன்ன வழக்கு நிற்காது,
காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹவுஸ்மேட் மேலே கொடுக்கணும். அதாவது பார்வதி மேலேயும் கமருதீன் மேலேயும் இந்த வழக்கை போட்டிருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். பிக் பாஸ் மேலே போடுறது கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் இந்த வழக்கு நிற்காது அப்படின்ட்டாங்க. கண்டஸ்டன்ஸ் மேலே போடக்கூடிய வழக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு வழக்கை மாற்றி கொடுத்தது தான் அந்த ஆதிரைக்கும் வினோத்துக்கும் உள்ள ஒரு வழக்கு. எனக்கு என்ன பிரச்சனைனா, வினோத் தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கான ஃபேன் பேஸு அந்த கிரேஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆதிரை வந்து சொல்கிறதுனால உங்களை வெறுக்கிறாங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ஆதிரை மேலே வழக்கு போட்டது ஃபேரான ஒரு ரீசன். ஏன்னா திவாகர் என்னென்ன பேசியிருக்காரு, அதுக்கு வழக்கு போட்டது தப்பே சொல்ல. ஆனா அங்க நடந்த ஒரு விஷயம் வினோத் அப்படியே துடி துடி விக்கல்ஸ் சூப்பரா ப்ளே பண்ணாரு, செம்மையா வாதாடினாரு. சீரியஸா எனக்கு என்ன ஷாக்னா, ஆப்போசிட்ல இருக்குது விக்கல்ஸ் வந்து ரொம்ப தெளிவா சில வார்த்தைகளை பிரயோகிச்சு வாதாடிட்டு இருக்காரு. கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்குறாரு. இந்த சைடு பார்த்தா அரோராவுமே முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. சில வேர்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பயன்படுத்த தெரியல, கலாச்சாங்க வச்சு செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க ஈக்குவலாக பேசினாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுன்னு வச்சிங்களேன். அப்படியே ஜட்ஜி சைடு பார்த்தோன்னா அமித்தோடைய கேரக்டர் மேனரிசம் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக புரிஞ்சு. ஃபஸ்ட்டு மீசை வச்சிருந்த போது எனக்கு வந்து காட்ஃபாதர் படம் பார்த்துருக்கீங்களா, அந்த கேரக்டர் பரவாயில்லப்பா இந்த ஆள் தலையெல்லாம் சீவிட்டு, ஏன்னா அவர் ஜா லைன்லேருந்து எல்லாத்தையுமே மேனரிசம் மாற்றி வச்சுருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த இடத்துல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆக்சுவலாக அப்பயே ஜெயிச்சிருக்க வேண்டியது இது. ஓகேவா, வினோத் வந்து தேவையில்லை வினோத், உங்கள்ட்ட பிரச்சனையே இதுதான். போன வாரமும் விஜய் சேதுபதி மத்தவங்க பேசினா நீங்க கேளுங்கன்னு சொல்லியுமே அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அது லிவிங் ஏரியால வேற வந்து சுத்தி சொரட்டி சொபா அண்ட் திவ்யாவை ஜட்ஜ் அட்ரஸே பண்ணலையே, பாருவ நல்லா அடக்குனாங்க. அதுதான் அடுத்து அதான் வருது. அதுக்குள்ளதான் நீங்க பேசிட்டீங்க. திவ்யா வந்து இல்லை உண்மை அதுதான் வச்சுங்களேன், முடிக்கவே இல்லை. வினோத் இங்கே பேசும்போதே திவ்யா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஓகேவா, வினோத் உட்காருங்க, உங்கள் என்ன விக்கல்ஸ் உங்களுடைய கிளைண்ட்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னா. ஏன்னா அதுக்கிடையில் இவர் வேறு எஃப்ஜே வேறு ஆரம்பித்ததுனால உடனே விக்கல்ஸ் இப்படி பாஞ்சிட்டாங்க. ஏன் என்னோடய கிளைண்ட்டுக்கு ஒரு மரியாதை தர மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக எஃப்ஜே பண்ணது தப்பு தான். அவங்க பேசவே கூடாது. அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பேசவே கூடாது. அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் அந்த கேரக்டரோட வேலை. சபரியோட கேரக்டருமே அதே தான் வச்சுக்கலாம். அங்கே எவிடன்ஸை வாங்குறது, எவிடன்ஸை கொடுக்கறது, இதுதான் வேலையை, டைப் பண்ணுறது தான் வேலை, மற்றபடி வேறு வேலையே கிடையாது. குறுக்க பார்வதி லைட்டாக ஒன்று ஆரம்பித்தாங்க. திவ்யா, பார்வதி நீங்கள் பேசவே கூடாது, உட்காருங்க அப்படின்னதுக்கு நான் வக்கீலாக இருக்கிறதுனால பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். அப்போ ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. அது ரொம்ப இங்கே ஆதிரை வந்து வினோத்துக்கு ஒன்று சொன்னாங்கல்ல, இதுமாரி ரொம்ப எனக்கு ஆக்வர்டாக இருந்துச்சு அப்படின்னு. இது ரொம்ப பேடாக இருந்துச்சு, ரொம்ப ஆட்டிடியூடாக இருந்துச்சு. ஒரு வக்கீலை பார்த்து அப்படி கொடுப்பீங்களா, வெளில போயிடுங்க. அவங்க சொன்னாங்க அதான் ஜட்ஜை பார்த்து அப்படி கொடுப்பீங்களா, வெளில போயிடுங்க. உடனே ஐ ரெஸ்பெக்ட் த ஹானரபிள் கோர்ட் அப்படின்னாங்க. ரொம்ப உண்மையாவே ரொம்ப இரிட்டேட்டாக இருந்துச்சு. வியானாவை அழைச்சிட்டு வந்து சீரியஸாக தேவையில்லாது. உண்மையாக சொல்ல போனால் அந்த கேஸ் தோத்ததுக்கான காரணமும் வியானா தான். பார்வதி வெளில வந்து சொன்னாங்க ஃபர்ஸ்ட் விட்னஸா என்ன கூப்பிட்டுருக்கலாம் வந்திருந்தா மேபி அந்த இடத்துல ஒரு பெரிய டக்கு வந்திருக்கும்னு வச்சுங்களேன் ரெண்டு பேருக்குமே. இந்த சைடு ஆனா வியானா வந்ததுக்குமே திவ்யா வந்து ஆதிரைக்கு இது பண்ணாங்க, அமித் வந்து வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கடைசியில எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, நாங்க சூஸ் பண்ண ஜட்ஜி எங்களுக்கு ஃபேவர் பண்ணாங்க அந்த மாதிரி. அது ஒரு இடத்துல போட்றே கிடையாது. ஏன்னா அமித் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா இங்கே ஒருத்தவங்க ஒரே ஒரு கோர்ட்டில் சொல்லி முடிச்சிடலாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு ஜட்ஜி வந்து அவங்க என்ன விஷயங்கிறத ஓவராலாக அட்ரஸ் பண்ணி முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதை வைக்க விடாமல் கையங்கன்னு அது பேசவே கூடாது. எப்படி நீங்கள் ஒரு கோர்ட்டில் போயிட்டு ஒரு ஜட்ஜிட்டு எப்படி பேசுவீங்களா, பேச முடியாதுல்ல. அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க. உடனே நீங்கள் வெளில வாங்க பேசிக்கலாம், வெளில வாங்க. இது ரொம்ப பேட். சீரியஸாக சொல்ல போனால் நேத்தின்னு இல்லை, இந்த கடந்த வாரமாகவே வினோத் வந்து ரொம்ப ரொம்ப பேடாக மாறிட்டு இருக்காரு. கமருதீன் வந்து அவர் தேத்துறாரு. மச்சான் நீ பேசக்கூடாதா, கம்முனுறா, அமைதியாரா, நீ அமைதியா இருந்தாலே போதும், ஜெயிச்சிட்டடா கம்முனுடான்னு கமருதீனே சொல்றாரு. ஏன்னா நேத்திலாம் பார்க்கும்போது கமருதீன் ஹேண்டில் பண்ண வந்து கரெக்டா இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணா ஆதிரை. ஆனா கமருதீன் சொல்ற நிலைமை வினோத்துக்கு வந்துருச்சுன்னு அதுதான் ஷாக்கு. அடுத்து அதெல்லாம் முடிஞ்சு வெளில வந்த பிறகு ஆதிரை மேட்டர் நடந்துச்சுல்ல. ஆதிரை மேட்டர்ல வந்து ஆதிரை சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க எனக்கு ஹர்ட் ஆனிச்சு, இனிமேல் சொல்லாதீங்க, இதுதான் அந்த மேட்ரு. இதுதான் இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, அப்படியாமா நான் அந்த இன்டென்ஷனில் சொல்லலை,
சரி மேபி உன்னை ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா இனிமே இந்த ஒரு வார்த்தையை நான் கொண்டு வரல, முடிஞ்சிருச்சு. அதுவும் தாண்டி அந்த போயிருக்காரு. நாக்கு நீட்டுற ஆக்ஷனுமே ஆதிரை முன் வச்சாங்க. அந்த இடத்துல விக்கல்ஸ் ஒண்ணு பண்ணாருல, நல்லா இல்ல நான் நீங்க பண்றது, சாரி கேளுங்க இல்ல ஒண்ணு சாரி கேளுங்கன்னு கூட சொல்லிக்க தேவையில்ல, இனிமே பண்ணாம கூட இருந்தீங்க. உடனே வினோத் என்ன சும்மா சும்மா சாரி கேம் ஆடிட்டு இருக்கீங்கன்னு ஒரு ஹைப்பர் ஆகி ஒரு மாதிரி ஆனாங்க. அது ஆக்சுவலாவே விக்கல்ஸ் நவுந்துட்டாரு. அப்பா சரி உங்க இஷ்டம், முடிச்சிங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க, என்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னா அது உங்களுக்கு பிடிக்கலாம் ஃபைன். அது வினோத்துக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையா இந்த ஒரு விஷயம் இருக்கு. தயவு செஞ்சு அவர் மாத்தினார்னா அவர் மேபி வருவாரு. அப்ரிசியேஷன் அண்ட் கிளாப்ஸ் வர வர கொஞ்சம் மண்டகனம் ஏறி அப்படி இல்ல, என்னன்னா அவரு ஈஸியா ட்ரிகர் ஆகுறாரு. ஆதிரி ட்ரிகர் பண்ண தான் வந்திருக்காங்க, ட்ரிகர் ஆகுறாரு, ஓகேவா? அதை ட்ரிகர் ஆகாம இருந்தா கரெக்டா இருக்கும்னு வச்சுங்களேன். பட் அது ஆதிரை கிட்ட மட்டும் காட்டல, மற்ற கண்டஸ்டன்ஸ் கூட வினோத்தானா நீங்க இப்படி ஒரு பண்றீங்க, இது என் பவுண்டரி அப்படின்னா பவுண்டரி ரெஸ்பெக்டிங் வந்து தெரியல. யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க வியானா 2.0, அது எவ்வளவு பெரிய ஒரு நேம், அது அந்த நேமை போய் வாங்கிட்டு இருக்கிறது. எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஏன்னா அந்த மனுஷனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால அவர் ஜாலியாக இருக்காரு, ஜாலியாக தான் இருப்பார், அப்படிலாம் ஓகே. பட் ஏன் அவர் உள்வாங்கிக்க மாட்டேங்கிறாரு, நம்ம மேலே இருக்கக்கூடிய தப்பை உள்வாங்கிக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி வேற ஒரு வழக்கு வச்சுருக்காங்க. அந்த வழக்கு என்னவா ஆக போகுது? எஃப்ஜே மேலே வச்சுருக்காங்க அந்த ஒரு வழக்கை, ஓகேங்களா? எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் வழக்கு நடக்கும்போது சேம் கை அடிபட்டு வேலை வாங்கினதா அது என்னன்னு சொல்ல, அந்த மேட்டர்லாம் சொல்ல. ஆனால் 2 பேருக்கும் வழக்கு. விக்கல்ஸ் வந்து இங்கே பார்வதிக்கு சப்போர்ட்டாக உட்காந்துருக்காப்புல, அவர் தான் வக்கீல். வித்யா பத்தி நல்லா தான் பண்ணுறாரு, ஆனால் பார்வதிக்கு வாதாடணுமா? பார்த்துருப்பாங்க, ஆகா இந்த ஆளு செம்மையாக வாதாடுறாங்க, இவனையே போட்டுடலாயா. ஏன்னா இவரோட டாஸ்க் ஏன் கம்முவை எடுத்துக்க வேண்டியதானே உனக்கு வக்கீலா? எப்படி ஃப்ரீ மவுத் பீஸ்? கம்முக்கு தான் நார்மலாக பேசவே தெரியாதுங்க, நீங்கள் ஒரு வக்கீல் ஆக்கி விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நேத்தியே வந்து நானும் தான் கலாச்சேன், தேவையில்லாத வேலை அது வாண்டடா ஜி இவனை போட்டு குத்துங்க ஜி, அவனே சொல்கிறான் ஜி அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு நேத்தி. அதான் இந்த சைடு ஆப்போசிட்டில் மேபி வேறு யாராவது ஒருத்தவங்க, இல்லை அமித்தோ இல்லை சம்திங் வேறு யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா சபரி இந்த சைடு இருக்காப்புல இன்னைக்கு, யாருக்கு? எஃப்ஜேக்கு சப்போர்ட்டா. ஸோ இந்த ஒரு வாதாடம் வந்து கொஞ்சம் கரெக்டாக போகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜட்ஜஸ் யார், இந்த வழக்கு எப்படி போகுது அப்படின்லாம் வந்து இன்னைக்கான எபிசோடில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரிவ்யூவாக நம்ம நாளைக்கு வந்து இதை கொடுப்போம். பட் ஓவராலாக இந்த சீசனில் எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. அது என்னன்னு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ ஐகானிக் டாஸ்க் எல்லாமே வந்து இந்த சீசனில் கொண்டு வராங்க. இந்த சீசனில் அது வந்து ஸ்பாயில் ஆகுது. அப்படி இருக்கும்போது டபுள் எவிக்ஷன், மிட் வீக் எவிக்ஷன், சீக்ரெட் ரூம், கமல் சார் இருக்கும்போது இந்த மாதிரி ஹைப் கொடுக்குற விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அது எதுவுமே விஜய் சேதுபதி சீசனில் இல்லை. ரொம்ப ஃப்ளாட்டாக சப்பையாக தான் வந்திருக்கு, டு பி ஹானஸ்ட். ரைட்டு. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா டியூன் இன் டு த ஷோ த பாஸ் ரிவ்யூ. நான் உங்கள் விஜய் தாயா, நான் சதீஷ்.